லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ரெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 திரைப்படம் உலகமெங்கும் உள்ள உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் வழக்கறிஞர் அருளை கஸ்டடியில் எடுத்த காவல்துறையினர் கொலை சம்பவத்திற்கு எங்கெங்கு திட்டமிடப்பட்டது என நேரடியாக அழைத்துச் சென்று விசாரணை நடத்தினர். இந்த வழக்கில் தேடப்பட்டு வரும் ரவுடி சிசிங் ராஜாவை தனிப்படை காவல்துறையினர் பிடிக்க முயன்ற போது தப்பிச் சென்றுள்ளார். இதுகுறித்த ஒரு தொகுப்பை தற்போது பார்க்க இருக்கிறோம். இந்த தொகுப்புடன் வைகரை வணக்கம் நிறைவடைகிறது. தொடர்வது நிமிடச் செய்திகள். தொடர்ந்து இணைந்திருங்கள் புதிய தலைமுறையோடு. பகுஜன் சமாஜ் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கடந்த 5ஆம் தேதி படுகொலை செய்யப்பட்டார். இது தொடர்பாக பொன்னை பாலு, அருள் உள்ளிட்ட 16 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். இதில் திருவேங்கடம் என்பவர் என்கவுண்டர் செய்யப்பட்டார். இவ்வழக்கில் ஏற்கனவே காவலில் எடுத்து விசாரிக்கப்பட்ட பொன்னை பாலு, ராமு, அருள் ஆகியோரை 3 நாட்கள் காவலில் எடுத்து தனிப்படை காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் அருள் முக்கிய நபராக செயல்பட்டிருக்கலாம் என சந்தேகிக்கும் காவல்துறையினர் அவரிடம் துருவி விசாரணை நடத்தி வருகின்றனர். அருள் மூலமாகவே பணம் கைமாறி இருப்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதனால் அவரது வங்கிக் கணக்கு முடக்கப்பட்டுள்ளது. தற்போது எந்தெந்த இடங்களில் கொலை சம்பவத்திற்கு திட்டமிடப்பட்டது, எந்தெந்த இடங்களில் சந்திப்பு நடைபெற்றது என அருளை நேரடியாக அழைத்துச் சென்று காவல்துறையினர் விசாரணை நடத்தினர். கொசஸ்தலை ஆற்றில் கண்டெடுக்கப்பட்ட செல்போன்கள் தடயவியல் ஆய்வுக்கு அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் செல்போன்களை ஆற்றில் வீச உதவிய ஹரிகரனை 5 நாட்கள் காவலில் எடுத்து தனிப்படை காவல்துறை விசாரித்து வருகிறது. வேறு எங்கேனும் செல்போன்கள் மறைத்து வைக்கப்பட்டதா, சிம் கார்டுகள் மறைக்கப்பட்டதா என்பது குறித்தும் விசாரணை நடைபெற்று வருகிறது. அத்துடன் ஹரிகரனின் வங்கி பரிவர்த்தனைகளும் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளன. இதனிடையே கடந்த ஆண்டு சோழவரம் அருகே என்கவுண்டர் செய்யப்பட்ட ரவுடி முத்து சரவணனின் கூட்டாளியான ரவுடி வைரமணியை நெல்லையில் காவல்துறையினர் கைது செய்தனர். கொலை முயற்சி உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட வழக்குகளில் தேடப்பட்டு வந்த வைரமணிக்கு ஆம்ஸ்ட்ராங் கொலையில் தொடர்பு இருக்கலாம் என்ற கோணத்தில் காவல்துறையினர் விசாரித்தனர். ஆனால் அவர் ஆற்காடு சுரேஷ் படுகொலைக்கு முன்பே அவர் சென்னையிலிருந்து நெல்லைக்கு வந்தது தெரிய வந்தது. இதையடுத்து அவரை நெல்லை காவல்துறையிடம் ஏற்கனவே உள்ள வழக்குகளில் ஒப்படைத்த தனிப்படை காவல்துறை ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் அவரை சேர்க்கவில்லை. இதனிடையே ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தேடப்பட்டு வரும் ரவுடி சிசிங் ராஜா காவலர்களை கண்டதும் காரில் ஏறி தப்பிச் சென்றதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆந்திராவில் உள்ள தனது 2வது மனைவியின் வீட்டில் சிசிங் ராஜா பதுங்கியிருப்பதாக அஞ்சலை கொடுத்த தகவலின் பேரில் தனிப்படை காவலர்கள் ஆந்திரா விரைந்தனர். இதனை அறிந்த சிசிங் ராஜா காரில் தப்பிச் சென்றுள்ளார். கார் பதிவெண்ணின் அடிப்படையில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதிய தலைமுறைக்காக சென்னையிலிருந்து சுரேஷ். லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ரெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 திரைப்படம் உலகமெங்கும் உள்ள உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது.